உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆசிரமத்துல இப்படி பாருங்க சார் எப்படி அங்க போறாங்க. இருக்கிறாங்க. நீங்க வெடிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன சார் இது? பசங்க அங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதான் ஒண்ணுமே புரியல சார். சார் யாரு விட்டாங்கிறத முக்கியம். பசங்க இப்ப அங்க சேஃப்டியா இருக்கிறாங்க. அது போதும் சார் எனக்கு. ச்சே, யாரோ கால் பண்ணி வீட்ல தீபாவளி கொண்டாடிட்டு இருந்த என்ன பயமுடுத்தி விட்டாங்க சார். யாரோ கால் பண்ணதை நம்பி உங்க ஃபெஸ்டிவல் மூடையும் கெடுத்துட்டேன் பாருங்க. சரி சார், நான் வரேன் சார். சரிங்க சார். வரேங்க. சரிங்க சார். என்ன தமன்னா, பசங்க உயிரோட ஆசிரமத்துல இருக்காங்க? அதான் அத்தை எனக்கும் புரியல. இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஒரு வழியா முடிஞ்சிரா. சொல்லுங்க மேடம். ஏய், என்னடா வேலை பண்ணிருக்கீங்க? வேலை கொடுக்கும் போது இதெல்லாம் சப்ப மேட்டர் மேடம், முடிச்சிடுறோம் அப்படி இப்படின்னு 1000 பேசுனீங்க. இப்ப எல்லாத்தையும் இப்படி கோட்டு விட்டுட்டு இருக்கீங்க. என்ன மேடம், வேலையை நல்லா முடிச்சா எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்க என்னடா போனை போட்டு இப்படி கத்துறீங்க? என்னாச்சு மேடம்? வேலையை முடிச்சாதானடா. 4 பொடி பசங்களை கூட உங்களால முடிக்க முடியல. நீங்கள என்னடா ரவுடிங்க? என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதான் பசங்களை காரோட சேர்த்து பாம்பு வச்சுட்டு வந்திருக்கோம் மேடம். கிழிச்சிங்க. இப்பதான் அந்த பசங்க ஆசிரமத்துல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறத சொல்றாங்க. நீங்கள எதுக்கு மேல ஆக்கல? வைங்க போன. டேய் வாங்கடா. அவங்க கடத்திட்டோம், பாம்பு வச்சிட்டோம், என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்காங்க. யாரையும் காணோம். எங்கடா பசங்களை காணோம்? காணுமே. ஆஃப் ஆயிருக்குது பாம்பு. எப்படிடா? தெரியலையாண்ணா? தெரியலையா? போங்க. எங்கடா கிளம்பிட்டீங்க? சார் எல்லாரும் ராணி அக்கா வீட்டுக்கு போறோம். இவ்வளவு தானே? வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க. உள்ள போங்க. போங்க போங்க, வேமா போங்க. அதா நான் தான் பசங்களை கூட்டிட்டு போய் விடவே இல்லையே. அப்புறம் எப்படி பசங்க எல்லாம் அங்க போயிருப்பாங்க? சரி விடுப்பா சித்தார்த், நாம பயந்த மாதிரி எதுவும் ஆகல. இந்த கடவுள் காப்பாத்திட்டாரு, விடுப்பா. ராணி, அந்த ஐயா வந்துட்டாரு. முதல்ல அவருக்கு பலகாரம்லாம் கொண்டு போய் கொடுமா. நீ போமா. ஐயா வந்துட்டாரா? சரி, நான் இப்பவே போய் பலகாரம் சரிம்மா, போய் பாரு போ. எப்படி பாட்டி? அதான் தெரியல. தமன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுதான் நம்மளோட எல்லா பிளானையும் உடைக்கிறான் தமன்னா. ஆமா அத்தை. ஆனா அந்த பசங்க எப்படி ஆசிரமத்துக்கு போச்சுன்னு தான் தெரியல. ஒன்னு கவனிச்சிங்களா? சித்தார்த்தும் அவன் கொண்டு போய் விடலங்கிறான். என்ன தமன்னா, இன்னுமா உனக்கு புரியல? ராணிக்கும் சித்தார்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆள் தான் இத்தனையும் பண்ணிருக்கான். ஐயோ சித்தப்பா, அது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஏய் தமன்னா,
வா ராணி. ராணி பார்த்து பார்த்து, பட்டாசு வச்சிருக்கேன், கால்ல பட்டுற போகுது. ஆமாங்க ஐயா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து பல யுகம் ஆச்சு ராணி. அத சொன்னா உனக்கு புரியாது. புரியாத மாதிரி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி இந்தாங்க ஐயா, பலகாரத்தை முதல்ல சாப்பிடுங்க. ராணி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னங்க ஐயா, மறுபடியும் புரியாத மாதிரி எதையோ சொல்ல போறீங்க, அப்படிதானே? இல்ல ராணி, உண்மையை சொல்ல போறேன். உனக்கு அப்படியே பொம்மியோட கைப்பக்குவம் வந்திருக்கு. சும்மா சொல்லாதீங்கய்யா, எனக்கு பலகாரமே செய்ய தெரியாது. ஒரு தபா போட்டி வச்சப்போ அக்கா சொல்ல சொல்ல அப்படியே பண்ண, அவள்தான். எனக்கு போய் கை பக்குவம் அது இதுன்னு சொல்றீங்க. இல்ல ராணி, உண்மையாவே உனக்கு பொம்மியோட கைப்பக்குவம் கிடைச்சிருக்கு. என்ன ராணி, நான் உன்னை பாராட்டி பேசிட்டு இருக்கேன், சிரிக்காம இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கியே, ஏன் என்னாச்சு? இல்லங்க ஐயா, அக்கா அந்த பஞ்சபூத பூஜை பண்ணி ஏவலுங்களோட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினதுல இருந்து அக்காவை பத்தி எந்த தகவலும் இல்ல. நான் 9 விளக்கேத்தி அக்காவை நினைச்சு வேணுனாலே என் கண் முன்னால வந்து நிக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி வரதே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க ஐயா. அக்காக்கு என்ன ஆயிடுச்சா என்னன்னு கூட தெரியல. கவலைப்படாத ராணி, உனக்கு பொம்மியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி, எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்தியே, உன் ரூம்ல இருக்கிற மீனுக்கு ஏதாவது கொடுத்தியா? ஷோ, ஆமாங்க ஐயா, மறந்தே போச்சு. பசங்கெல்லாம் வந்து விளையாடுனதுல நான் மறந்தே போயிட்டேன். பாவம், வாயில்லா ஜீவன். அதுக்கு போய் நான் ஏதாவது போடுறேன். ம். உனக்கு அப்படியே பொம்மியோட கைப்பக்குவம் வந்திருக்கு. எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்தியே, உன் ரூம்ல இருக்கிற மீனுக்கு ஏதாவது கொடுத்தியா? ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த மீனை கண்டுகினே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதே. மீனாண்ட ஒரு 2-3 வார்த்தை பேசிடுவோம், அதான் கரெக்ட். ஏய் மீனு, உனக்கு சாப்பாடு வச்ச நானு ஐயா கேட்டாரு. அப்படி அவரு கேக்குறாருன்னா அது என்னவோ காரணம் இருக்கும் தான் தோணுது. அது மட்டும் இல்ல மீனு, அதிசயமா திடுதிப்புன்னு அக்காவை பத்தி பேசினாரு. அப்படின்னா உனக்கு அக்காவை பத்தி தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.